உங்க சொந்தக்காரரை காப்பாத்த நீங்க பொய் சொல்லவும் வாய்ப்பு இருக்குல்ல. போலீஸ் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க கையில் எடுத்துக்கிட்டா எப்படி? உங்க தரப்புல யாருமே சரியில்லையே. வெண்ணிலாவை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திரு விஜய்க்கு எதிராக பலமான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாலும் காவல்துறையை மதிக்காமல் அவர் நடந்து கொண்டதற்காகவும் வழக்கு தொடுத்த திரு நம்பிராஜனுக்கு பயத்தை காட்டி அவரை நீதிமன்றத்திற்கு வரவிடாமல் தடுத்ததற்காகவும், மேலும் விஜய் தரப்பில் போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியதாலும். எக்ஸ்கியூஸ் மீ. இங்க யாருமா? நான் தான் விஜயோட வைஃப். அப்ஜெக்ஷன் மை லார்ட். குடும்பமா வந்து ஆளுக்கு பொய் சொல்லி கோர்ட்டாரோட நேரத்தை வீணடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர்ட்டார் இதெல்லாம் அனுமதிக்க கூடாது. பொய் சொல்றோமா? இப்போ நான் கொண்டு வந்திருக்கிற ஆதாரத்தை பார்த்துட்டு அப்புறமா பேசுங்க. தாராளமா கொண்டு வாங்க. வெண்ணிலா சார், பாதிக்கப்பட்ட பொண்ணு உயிர் பொழைச்சு திரும்பவும் பசுபதி ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கோர்ட்ல உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ இவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அட்டகாசமான அற்புதமான கதையில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட கருத்து என்னென்னா, நம்மளை பற்றி ஊரே பேசணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஆசை உள்ள நபரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கதையில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் ஒரு நபர் இருந்தாருங்க. அவர் ரொம்ப ஏழ்மையானவர். ஆனால் அவர் ஒரு படிப்பறிவும் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாருமே பண்டிட்ஜி கூப்பிடணுன்ற ஆசை. இந்த ஆசை எப்படா நிறைவேற்றலாம் அப்படி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஆஹா நம்ம ஊரில் தான் நம்ம மந்திரி இருக்காரு, அந்த மந்திரி கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலான்ட்டு போய் கேட்குறப்ப, மந்திரி எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது, அந்த ஆசையை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, டேய் சொல்லுடா உனக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, எங்கள் தாத்தா பெரிய செல்வந்தர், பெரிய படிப்பாளி, அதனால் ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அவர் மரியாதையாக பண்டிட்ஜின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப ஏழை, என்னையும் எல்லாரும் பண்டிட்ஜி கூப்பிடணும், அது அந்த ஆசையை உங்களால் நிறைவேற்றி வைக்க முடியுமா மந்திரியாரே அப்படின்னு கேட்குறப்ப, டே இது ரொம்ப சப்ப மேட்டடா, ஆனால் நான் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறப்ப, என்னடா இவ்வளோ பெரிய வேலையை சப்ப வேலையாக சொல்கிறான், இதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவேன் மந்திரி, நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யணும்னா அப்படின்னு சொல்கிறப்ப, இனிமேட்டு உங்களை வந்து யார் பண்டிட்ஜின்னு கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து அவங்கள திட்டணும் அப்படின்னு சொல்கிறப்ப, என்னடா ஒரு பைத்தியக்காரனாக இருப்பணும், என்னோட ஆசையெல்லாம் பண்டிட்ஜி தான் கூப்பிடணும், என்ன ஏன்னா பண்டிட்ஜி கூப்பிட்டா நான் ஏன் திட்டணும் அப்படின்னு கேட்குறப்ப, நான் சொன்னது மட்டும் செய் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்கிறப்ப, இந்த ஆளை பிடிக்காத சில பசங்களாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் மந்திரி டே இங்கே வாடா, அந்த ஆளை வந்து பண்டிட்ஜின்னு கூப்பிட்டா பிடிக்காது, இந்தா போய் அவனை போய் வெறுப்பேற்றுன்னு சொல்கிறப்ப, இதுதான் சந்தர்ப்பம் காத்திருந்த அந்த குட்டி பசங்க, டே பண்டிட்ஜி அப்படின்னு கத்தி வெறுப்பேற்ற, இவனும் மந்திரி சொன்ன மாதிரி டே என்ன பண்டிட்ஜின்னு எவனா கூப்பிட்டீங்கன்னா அவங்க அவளை தான் அடித்து துவம்சம் பண்ணிடுன்றப்ப, இதை பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த குட்டி வாளுங்க குடுகுடுன்னு ஓடி போய் ஊரில் இருக்கிற எல்லா வாளுங்களையும் கூப்பிட்டு, டே அந்த ஆளை வந்து பண்டிட்ஜின்னு கூப்பிட்டா அவனுக்கு பிடிக்காது, என்ன பண்ணுற போகிற இடம்லாம் வச்சு வெறுப்பேற்று கலாசமாமு அப்படின்னு சொல்கிறப்ப, போகிற வரப்பெல்லாம் வந்து அவனை பண்டிட்ஜின்னு கூப்பிட, இவனும் மந்திரி சொல்கிற மாதிரியே டே எவனை கூப்பிடாதீங்க கத்தி கதற டயர்டே ஆக காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இவன் பேர் பண்டிட்ஜியாகி நின்று போச்சுங்க. இதுதான் ஒரு கதை. இந்த கதையோட கருத்து என்னென்னா, எப்போவுமே நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரியணும், நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம வேலையை யார் ஈஸியாக செய்வாங்களோ அவங்க மூலமாக செஞ்சிடலாம். அந்த ஈஸியாக செய்கிற வேலை யார் பார்த்தீங்கன்னா, காசிப் பேசுகிறவங்க, அவங்க மூலமாக நம்ம வேலையை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம்.